فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: نعمتان مغبون فيهما كثير من الناس، الصحة والفراغ. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்மாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதல் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஆஃபியத்தோடு, இந்த உலகத்தில் ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழ்வதற்கு அல்லாஹ் ஒரு மிக முக்கியமான ஒரு வழியை அல்லாஹ் சொல்லித் தந்திருக்கின்றான். அந்த வழிதான் என்ன? அல்லாஹுவை கொண்டு பாதுகாவல் தேடக்கூடிய வழி. எப்பொழுதும் ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் அல்லாஹுவை கொண்டு பாதுகாவல் தேட வேண்டும். இதைத்தான் நாங்கள் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்கின்றோம். ஒரு மூமினுடைய வாழ்க்கையில், ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் பாதுகாவல் தேடுதல் என்ற ஒன்று இல்லை என்றால், ஷைத்தான்கள், ஜின்கள், கெட்டவர்கள் அவனுக்கு சூழ்ச்சி செய்து விடுவார்கள். கெட்டவர்கள் எனக்கு எதுவும் செய்ய மாட்டார்கள், ஜின்களால் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, ஷைத்தானால் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் அதையெல்லாம் நம்ப மாட்டேன் என்று சொல்லுவாராக இருந்தால், அவர் ரசூல்மார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை விட ஒரு அறிவாளியாகத்தான் அவர் தன்னை பார்க்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே வாழ்ந்த நபிமார்கள் எல்லோருக்கும் கற்றுக் கொடுத்த வார்த்தை தான், உங்களுடைய காலங்களில் நீங்கள் பாதுகாவல் தேட வேண்டும். கடைசியாக வந்த காத்தமுன் நபியின் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் அல்லாஹ் படித்து கொடுத்தது, நீங்கள் பாதுகாவல் தேட வேண்டும். என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்ற கற்பனையில் வாழ்ந்து விடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே
குர்ஆனில் பாதுகாவல் தேட வேண்டும் என்று சொல்லித் தந்திருக்கும் பொழுது நான் பாதுகாவல் தேடவில்லை என்றால் அது என்னுடைய மடத்தனம். முதலாவதாக அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 1950 ஆண்டுகள் தனது சமூகத்துக்காக தாவத்துடைய உழைப்பை செய்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடன் பாதுகாப்பு தேடினார்கள். ரப்பி இன்னி அஊது பிக அன் அஸ்அலக மா லைஸ லீ பிஹி இல்ம். யா அல்லாஹ், உன்னை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். வாழ்க்கையில் ஒரு கட்டம் தான் சகோதரர்களே பாதுகாவல் தேடுவது. அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பாதுகாவல் தேடியதால் அல்லாஹ் கொடுத்த பரக்கத் என்ன? யா நூஹ் பிஸ்ஸலாமின் மின்னா வ பரகாத். அல்லாஹ் சலாமையும் கொடுத்தான், பரக்கத்தையும் கொடுத்தான். இந்த ரெண்டையும் கொடுத்தான் அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. ஏன்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பாதுகாவல் தேடியதால். எங்களுடைய காலத்தில் உள்ள பிரச்சனைகள் என்ன? பாதுகாவல் தேடுவது யாரை கொண்டு? எதை வைத்து நாங்கள் பாதுகாவல் தேடுவது? ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் படித்து தந்தார்கள், அல்லாஹுவை வைத்து பாதுகாவல் தேடுங்கள். இரண்டாவது நபிதான் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை சூரா யூசுஃபிலே படிக்கும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் 2 தடவை மஆதல்லாஹ் அவர்கள் பாவித்த வார்த்தை என்ன? மஆதல்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். அந்த மஆதல்லாஹ் என்ற வார்த்தை எப்படி நாங்க இன்ஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ் என்று சொல்கிறோமோ, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை மஆதல்லாஹ். இந்த மஆதல்லாஹ் என்று சொன்னதால் அல்லாஹ் கொடுத்த பிரயோஜனம் என்ன? முதலாவது அல்லாஹ் அந்த பெண்ணுடைய கெடுதியில் இருந்து அல்லாஹ் பாதுகாத்தான். இரண்டாவது மஆதல்லாஹ் அல்லாஹ் கொடுத்த பிரயோஜனம் என்ன? மிஸ்ருடைய சிம்மாசனத்தை அல்லாஹ் கொடுத்தார். அல்லாஹுவை கொண்டு பாதுகாவல் தேடுவது சகோதரர்களே மிக உயர்ந்த இபாதத். மூன்றாவது நபிதான் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். சூரத்து துகானிலும் சூரா பக்ராவிலும் சொல்கின்றான் அல்லாஹ், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுவை கொண்டு பாதுகாவல் தேடினார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மாட்டை அறுக்கும்படி பனு இஸ்ரவேலர்களுக்கு சொன்ன பொழுது பனு இஸ்ரவேலர்கள் கேட்டார்கள், அதத்தகிதுனா ஹுஸுவா. என்ன மூசா, ஜோக்கா மாடருக்கு சொல்றீங்களே? قال أعوذ بالله أن أكون من الجاهلين. நான் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடினார்கள், அல்லாஹ் பாதுகாத்தான். ஃபிரௌனுடைய ஃபித்னா, பனு இஸ்ரவேலுடைய ஃபித்னாவை விட்டு அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் பாதுகாத்தான். மூன்றாவது நபி சகோதரர்களே பாதுகாவல் தேடியவர்கள். நான்காவது ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடினார்கள். யா அல்லாஹ், ஷைத்தானை விட்டும் இந்த பிள்ளையும் வதுர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஷைத்தானை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மா பாதுகாவல் தேடியதற்கு அல்லாஹ் கொடுத்தது என்ன தெரியுமா? ஃபதகப்பலஹா பிகபூலின் ஹஸனின் வஅன்பதஹா நபாதன் ஹஸனா.
وَكَفَّلَهَا زَكَرِيَّا அல்லாஹ் கொடுத்தது என்ன? அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை கபூல் செய்தார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் வளர்க்கும் பொறுப்பை அல்லாஹ் கொடுத்தார். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மா பாதுகாவல் தேடினார்கள். 5வது பாதுகாவல் தேடியவர் குர்ஆனில் மரியம் அலைஹிஸ்ஸலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருக்கிறார்கள். இப்பொழுது ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித தோற்றத்திலே வந்தார்கள். فَتَمَثَّلَ لَهَا بَشَرًا سَوِيًّا மனித தோற்றத்தில் வராங்க யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், قالت إني أعوذ بالرحمن منك إن كنت تقيا நான் ரஹ்மான கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாவல் தேடியதால் அல்லாஹ் கொடுத்தது என்ன? இந்த உலகத்தின் சிறந்த பெண்களில் ஒரு பெண்ணாக அல்லாஹ் ஆக்கினார். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹுவை கொண்டு பாதுகாவல் தேடாதவன் முசீபத்தில் விழுந்து விட்டார். அல்லாஹ் படித்து தரக்கூடிய பாடம் இதுதான். என்னுடைய செல்வம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய ஆரோக்கியம், என்னுடைய குடும்பத்தை வைத்து நான் ஏமாந்து விடக்கூடாது. ஏமாற்றம் அடைந்த பலர் இருக்கிறார்கள், பாதுகாவல் தேடுறது இல்லை. பாதுகாவல் தேடுறது யாரை வைத்து? ஜின்களை வைத்தா, அல்லது கையில் ஏதாவது நூல் கட்டி பாதுகாவல் தேடுவார்கள். நமது சகோதரர்கள் இருக்கிறார்கள், நூலை கட்டி அதில் பாதுகாவல் தேடுறது, அல்லது கழுத்தில் ஏதாவது தொங்க போட்டு பாதுகாவல் தேடுறது, அல்லது வீடுகளுக்குள் போத்தல்கள் ஏதாவது அடைத்து பாதுகாவல். இது பாதுகாக்காது. பாதுகாக்கிறது அல்லாஹ். அதனாலதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அதனாலதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அதனாலதான் மூசா அலைஹிஸ்ஸலாம், அதனால்தான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய், கடைசியாக மரியம் அலைஹிஸ்ஸலாம், எல்லோருமே பாதுகாவல் தேடியது அல்லாஹ்வை கொண்டுதான். 6வது குர்ஆன் சொல்லக்கூடிய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாவல் தேடினார்கள். எதுவரை பாதுகாவல் தேடினார்கள் என்றால், நபி அவர்களுக்கு 2 விடயத்தை விட்டு பாதுகாவல் தேடுவார்கள். யதஅவது மின் ஐனில் இன்சான் வல் ஜான். முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாவல் தேடுவார்கள் மனிதர்களுடைய கண்களை விட்டும், கண்ணூறு. 2வது ஜின்களை விட்டும் பாதுகாவல் தேடுவார்கள். எப்பொழுது சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் இறங்கியதோ, குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் எப்பொழுது இறங்கியதோ உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 2 சூறாவையும் ஓதத் தொடங்கிட்டாங்க. ஏனென்றா இந்த 2 சூறாவுக்குள் எல்லா பாதுகாப்பும் இருக்கிறது. கண்ணியமிக்க சகோதரர்களே, வாழ்க்கையில் ஒருவன் முன்னேறாம இருக்கிறான், குடும்பத்தில் பிரச்சனை, வியாபாரத்தில் தொல்லை, இவன் தேடக்கூடிய வழிகளை பார்த்து ஆச்சரியமா இருக்குது. ஏண்டா இந்த வாழ்க்கையில பிரச்சனை, ஏன் இந்த குடும்பத்தில் பிரச்சனை, என்ற மனைவி எப்பொழுதுமே அவள் சொல்லு கேட்கிறாள் இல்ல, என்ற பிள்ளைகள் எப்பொழுதும் பிரச்சனை, நாம் வாழக்கூடிய வீடு பிரச்சனை, நிம்மதி இல்ல. இவன் வாழ்க்கையில் பாதுகாவல் தேடி இருக்க மாட்டான். அதுவும் 1 தரம் 2 தரம் அல்ல சகோதரர்களே, ஒரு நாளைக்கு 10 தடவை பாதுகாவல் தேடும். ஒரு நாளைக்கு பாதுகாவல் தேடிக்கொண்டே இருக்கும். என்ன பாதுகாவல் தேடுறது? இந்த 2 சூறா ஓதின சரி.
இரண்டு சூறாவையும் முதலாவது சகோதரர்களே, இந்த ரெண்டு சூரா இருக்கிறது. குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. இந்த ரெண்டு சூறாவிலும் 11 ஆயத்துகள் இருக்கிறது. எத்தனை ஆயத்துகள்? 11 ஆயத்துகள் இருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு உயர்ந்த நபி. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிட்டே தான் இருப்பாங்க. எப்பயும் தபஸ்ஸும், யாரை பார்த்தாலும் சிரிப்பாங்க. அவ்வளோ நல்ல குணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியே சாப்பிட மாட்டாங்க, சாப்பிட கொடுத்துருவாங்க. தனக்காக ஒரு சொத்து சேர்க்கல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளோ உயர்ந்த நல்ல குணம். ஒரு தடவை சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க, ஒரு சாப்பிடுவார், தூக்கி கொடுத்துட்டாங்க. அது திரும்ப சொன்னால் அந்த பெண், இவர் வாயில் உள்ளது தரமாட்டாரு, முன்னுக்கு தான் தருவார். சொல்ல வாசியோட சாப்பிடும் பொழுது அந்த பெண் கேட்ட தூக்கி கொடுத்துட்டார். இவ்வளோ கொடை வல்லல், இவ்வளோ நல்லவர். அவருக்கும் சூனியம் செஞ்சாங்க தானே, அவருக்கு ஏன் சூனியம் செய்யணும்? இதுதான் உலகம், இதுதான் உலகம். சூனியம் செய்தாங்க எதுல? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி வாரக்கூடிய சீப்புல 11 முடிச்சுகள் போட்டார். செய்தவன் யாரு? லபீத் இப்னு ஆஸம் என்ற யஹூதி. சூனியம் பலிக்குமா? அல்லாஹ் சூரத்துல் பக்ராவில் சொல்றான், அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு பலிக்கலாம். அவைகளை பேசுவதற்கு இந்த இடம் நேரம் போதாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயாளி ஆயிட்டார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இதற்கு மருந்து சொல்லி கொடுத்த இந்த 11 ஆயத்து தான். ஒவ்வொரு ஆயத்தாக ஓத ஓத ஒவ்வொரு முடிச்சாக அவிழ ஆரம்பித்தது. மக்கள் படிக்காததால், படிக்க நேரம் இல்லை மக்களுக்கு, அதனால முசீபத்ல விழுந்துட்டாங்க. தேடி போய் பாதுகாக்க இல்லாத யாரும். இன்றைக்கு உலமாக்கள் வீடு வீடா வந்து இதை ஓது பாதுகாவல் பெருமை வந்துட்டே மனிதனுக்கு. எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு யாரும் தேவையில்லை, அல்லாவும் தேவையில்லை, அது போற யார் படிச்சு கொடுக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இந்த 11 ஆயத்தை ஓதுறார்கள். ஒவ்வொரு ஆயத்தாக ஓத ஓத ஒவ்வொரு முடிச்சாக அவிழ ஆரம்பித்தது. கஅன்னமா நுஷித மின் இகால். நபி அவங்க அப்படியே உற்சாகத்தோடு எழும்பி நின்றார். கண்ணியமிக்க சகோதரர்கள், அல்லாஹ் என்ன சொல்றான் இந்த சூறாவில்? இந்த 11 ஆயத்தில் சகோதரர்களே 5 வகையான ஷர்றுகள் இருக்கிறது உலகத்தில். எத்தனை வகையான ஷர் இருக்கிறது? 5 வகையான ஷர்றுகள் எங்களை தொற்றக்கூடாது ஒரு நாள். அல்லாஹ் சொல்கிறான், குல் அஊது பிரப்பில் ஃபலக். நபியே சொல்லுங்கள், அதிகாலையுடைய ரப்பை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். யாரை கொண்டு பாதுகாவல் தேடணும்? ரப்ப கொண்டுதான். ஜின்ன கொண்டு பாதுகாவல் தேடுறது இல்லை, ஜின் வைத்தியர்களை கொண்டு பாதுகாவல் தேடுறது இல்லை, நூலை கொண்டு பாதுகாப்பு தேடுறது இல்லை. யா அல்லாஹ், ஃபலக்குடைய ரப்பை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். குல் அஊது பிரப்பில் ஃபலக். எதிலிருந்து பாதுகாவல்? முதலாவது மின் ஷர்ரி மா خلق.
யா அல்லாஹ், நீ படைத்த அனைத்து கெடுதிகள் இருந்தும், அல்லாஹ் தான் ஷர்ரையும் படைத்தது. ஷர்ரு இருக்குதே, ஷர்ரு எனக்கு நடக்காது இல்ல, அல்லாஹ் சொல்லி தந்தது. எல்லா வகையாக அல்லாஹ் படைத்த ஷர், என்ன ஷர் இருக்குது எங்களுக்கு படாது. சில நேரம் அது கூட்டாளி மாறுற ஷர், அது கணவனுடைய ஷர், மனைவியுடைய ஷர், பிள்ளைகளுடைய ஷர், கெட்ட பணம், ஷர்ருல் மால், எல்லா வகையான நீ படைத்த கெடுதிகளை விட்டு அல்லாஹ் பாதுகாவல் தேடுகிற முதலாவது ஷர். இரண்டாவது ஷர், وَمِن شَرِّ غَاسِقٍ إِذَا وَقَبَ, இரவானால் வரக்கூடிய ஷர். காசிக், இருள வார கெடுதி இருக்குதே அதிகம். அது இன்றைக்கு லைட்டுகள் கூட்டினத்தால, வெளிச்சம் கூட்டினத்தால நாங்க நினைக்கிறோம் கெடுதி ஒன்றும் இல்லை. இல்ல, இரவுலான் கெடுதி கூட. இரவுலதான் விசஜந்துக்கள், கெட்ட ஷைத்தான்கள், கெட்ட ஜின்கள் வெளிவாரது இரவுலதான். وَمِن شَرِّ غَاسِقٍ إِذَا وَقَبَ, இரவுடைய கெடுதியிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன். இரண்டாவது. மூன்றாவது ஷர் என்ன? وَمِن شَرِّ النَّفَّاثَاتِ فِي الْعُقَدِ, முடிச்சுகளில் ஊதக்கூடியவர்கள், சூனியம் செய்யறவங்க. இன்றைக்கு கையில முடிச்ச போட்டு ஓதுவாங்க. இன்றைக்கு இருக்குது, எல்லா மதங்கள்லயும் இருக்குது. சூனியம் செய்யறாங்க. இன்றைக்கு சூனியத்தை ஒரு கலையா வச்சிருக்கிறாங்க. அது நூல் ஒரு கலையா, போத்தல் ஒரு கலையாக, ஆயில். அல்லாஹ் சொல்லி தந்த ஷர் இது. சில நாடுகள்ல பிரபல்யம் இது சூனியம். وَمِن شَرِّ النَّفَّاثَاتِ فِي الْعُقَدِ, முடிச்சுகளில் ஊதக்கூடிய பெண்களுடைய கெடுதியை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். மூன்றாவது ஷர். நான்காவது ஷர், وَمِن شَرِّ حَاسِدٍ إِذَا حَسَدَ, பொறாமைக்காரனுடைய கெடுதி. பொறாமப்படுறானே, எங்களை பார்த்து ஒரு பொறாம வருது. அந்த கெடுதி ரெண்டு பகுதியாக வரும். ஒன்று கண்ணால வரும், ரெண்டா சூனியத்தால வரும். இல்ல, என்ன பார்த்து யாரும் பொறாமப்பட மாட்டாங்க. எவ்வளவு நல்லெண்ணம், எவ்வளவு நல்லெண்ணம் தெரியுமா? எங்கட மடத்தனமான நல்லெண்ணங்கள். சிரிக்கிறவன் எல்லாரையும் பார்த்து நல்ல சிரிப்பு நினைக்கிற மடத்தனம் எங்கள்கிட்ட இருக்குது. எங்களை பார்த்து சிரிக்கிறவனை பார்த்து நாங்க நினைக்கிறது நல்லதுக்கு சிரிக்கான், அது நல்ல பாம்புன்றது எங்களுக்கு தெரியாது. இந்த சூரத்துல் ஃபலக்க படிச்சவனுக்கு விளங்கும், சிரிக்கிறான், இந்த சிரிப்பில் அர்த்தம் இருக்கிறது. சிரிக்கிறவன் சிரிப்புகளை நம்ப மாட்டான் அந்த ஃபலக்க படித்தவன். ஏன்? பொறாமையில சிரிப்பான், உள்ளத்துல அப்படியே பொறாம. அந்த பொறாம வெளியாகிறது கண்ணால. அந்த கண் தான் கண்ணூறு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஐனு ஹக்குன், கண்ணூர் உண்மையானது. கண்ணூறு ஒட்டகத்தை சட்டிக்கு கொண்டு போய்விடும், மனிதனை கபருக்கு எடுத்து போயிடும். கண்ணூர் இருக்குது, பெருமைப்படுறது. இன்றைக்கு சோசியல் மீடியான்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. எல்லாரும் ஹஜ்ஜிக்கு போறவங்க கூட தவிர்ந்து கொள்ளல. இன்றைக்கு எல்லாரும் போட்டோ, கல்யாண போட்டோ, மாப்பிள்ளோட போட்டோ, மனைவியுடைய போட்டோ, பிள்ளைகளோட போட்டோ. ஒரு நியமத்து இருந்தா சரி, குல்லு நிஅமத்தின் மஹ்சூதா. நபியோங்க சொன்னாங்க, எல்லா நியமத்தும் பொறாமைப்படத்தக்கது. உங்கள்ட்ட உண்ட கண்டு பொறாம பற்றுவார், அந்த பொறாம கண்ணூராக வரும் வெளியே. நியமத்துகளை மறைக்கணும். எனக்கு தந்த அருள் இருக்குது, அவைகள் ஆமக்காரண்ட கண். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த சூரத்துல் ஃபலக்கில் அல்லாஹ் 4 வகையான ஷர்றுகளை சொன்னார். அடுத்த சூரத்துன் நாஸ், குல் அஊது பிரப்பின் நாஸ், நபியே சொல்லுங்கள், மனிதர்களுடைய ரப்பை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகின்றேன். ரப்புன் நாஸ், மலிகின் நாஸ், அந்த அல்லாஹ் யாரு? மக்களுடைய அரசன்.
இலாஹின் நாஸ். அந்த அல்லாஹ் யாரு? மக்களுடைய வணங்கப்படும் கடவுள் அல்லாஹ், இலாஹ். இப்ப எதை விட்டு பாதுகாவல் தேட போறோம்? மின் ஷர்ரில் வஸ்வாஸ். வஸ்வாசுடைய கெடுதி, இது மிக பயங்கரமானது. சூரத்துல் ஃபலக்கில் அல்லாஹ் 4 கெடுதியை சொன்னான். ஆனா சூரத்துல் நாஸ்ல அல்லாஹ் ஒரு கெடுதி தான். சூரத்துல் ஃபலக்கில் அல்லாஹ் ரப்புல் ஃபலக் என்று அல்லாஹ்ட ஒரு பேர் தான் ரப். ஒரு பேரை கொண்டு 4 கெடுதியை விட்டு பாதுகாவல் தேடும்படி சொன்னான். ஆனா சூரத்துல் நாஸ்ல அல்லாஹ் தன்னுடைய 3 பெயர், ரப்புன் நாஸ், மலிக்கின் நாஸ், இலாஹின் நாஸ், 3 பெயரை சொல்லி ஒரு கெடுதி. அது பயங்கரமான கெடுதி. என்ன கெடுதி? வஸ்வாஸ். என்ன வஸ்வாஸ் என்றா? வஸ்வாஸ் என்ன? 50 தடவை வுது எடுக்கிறவனுக்கு பேர் வஸ்வாசா? அல்ல தக்பீரை கட்டிட்டு தொழுகையில தடமாறும், இதுக்கு பேர் வஸ்வாஸ் அல்ல, அது ஷக். வஸ்வாஸ் என்பது உள்ளத்துல ஷைத்தான் போடுற ஷிர்க். ஷைத்தான் உள்ளத்துல விளையாடுவான். இஸ்லாம் என்ன ஒரு மாதிரியா இருக்குது? கனடால பிறந்த பிள்ளைகள்கிட்ட பேசி பாருங்க, காசு இருந்தா சரிதானே. இஸ்லாம் விஷம் தொழுதுட்டு அப்படி நம்பிக்கை குறையிறது, வஸ்வாஸ். அதனாலதான் பள்ளிக்கு போறது இல்லையே தொழுறதுக்கு. ஏன்? ஷைத்தான் போட்டுட்டார். பள்ளிக்கு எல்லாம் போகுது, வீட்டுல தொழுதுட்டா சார். வஸ்வாஸ், ஷைத்தானுடைய வஸ்வாஸ் மிக பொல்லாது. ஈமான்ல வஸ்வாஸ், இபாதத்துல வஸ்வாஸ், ஜகாத்துல வஸ்வாஸ். சகோதரர்களே, ஹஜ்ஜி போணுமா? அவ்வளவு கஷ்டப்பட்டு தேவையில்லையே. வஸ்வாஸ், இதை விட்டு பாதுகாவல் தேடும். மின் ஷர்ரில் வஸ்வாஸ். இந்த வஸ்வாஸ உண்டாக்குற யாரு? அல் கன்னாஸ். யாரு? மறைஞ்சிருக்கிறான் ஷைத்தான். அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ். எங்க உண்டாக்குறான்? நெஞ்சிலதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவோட கல்யாணம் நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியில எல்லா மனைவிமாருக்கும் ஹுஜ்ராத் கொடுத்திருந்தாங்க, ரூம். சஃபியாக்கு மட்டும் ரூம் இல்ல, அவ தூரத்துல கொடுத்திருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்திகாஃப்ல இருக்கிறாங்க. ரமதான்ல கல்யாணம் முடிச்ச புதுசி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவங்கள பார்க்க வந்துட்டாங்க. இப்ப இரவுடைய இருள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியா வீட்டை விட்டுட்டு வரலாம் அப்படின்னு நபி அவங்க விட போறாங்க. 2 அன்சாரி சஹாபாக்கள் கண்டுட்டாங்க. இத கண்டதோட வேகமா நடக்க தொடங்கினாங்க 2 பேரும். நபி அவங்க 2 பேரையும் கூப்பிட்டாங்க, இங்க வாங்க. இன்னஹா சஃபியா, இது என்ற மனைவி சஃபியாண்டாங்க. அந்த 2 சஹாபாக்களுக்கு யார ரசூலல்லாஹ் நான் கொண்டு நினைக்கலையே இல்ல. நபி அவங்க சொன்னாங்க, அஷ்ஷைத்தான் எஜ்ரி மஜ்ரத்தம். ரத்தம் ஓடுற இடமெல்லாம் ஷைத்தான் ஓடுறா. உங்களோட உள்ளத்துல போட்டிருப்பான் இப்ப ஷைத்தான். இந்த இரவையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொம்பளையோட கூட்டிட்டு போறாரு. அதான் நான் சொன்னேன், சஃபியா இன்னைக்கு எங்கட உள்ளத்துல எப்படி விளையாடுறான்? எங்கட உள்ளத்துல எப்படி விளையாடுறான் ஷைத்தான்? வஸ்வாஸ் இதுதான். நான் இன்றைக்கு வஸ்வாஸ் என்ற பேரை மாத்திக்கிட்டோம். ஒருத்த 3 தரம் கையை கழுவிட்டான், 4 தரம் வுது எடுக்கிறான், 5 தரம் வுது எடுக்கிறான். இதுக்கு பேர் வஸ்வாஸ், நாங்க வச்ச பேர். தக்பீர கட்ட தடமாறுவான் தொழுகையில, இதுக்கு நாங்க வச்ச பேர் வஸ்வாஸ். இதல்ல வஸ்வாஸ், இது ஷக், சந்தேகம். சகோதரர்களே, மிக பொல்லாத கெடுதிதான் அது வஸ்வாஸ். இந்த ஷைத்தான் அல்லாஹ் சொல்றான், மினல் ஜின்னதி வன்னாஸ். இந்த ஷைத்தான் ஜின்னிலும் இருக்கிறான், மனிதனிலும் இருக்கிறான். ஜின்ல உள்ள ஷைத்தான் எங்களுக்கு தெரியும், மறைஞ்சிருக்க. மனிதன்ல உள்ள ஷைத்தான் எங்கட கெட்ட கூட்டாளிமார் ஷைத்தான்கள். கெட்ட கூட்டாளிமார் யாரு? மனித தோற்றத்தில் அடிக்கிறான் ஷைத்தான். அவன்
கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த 2 சூறாவிலும் அல்லாஹ் 5 ஷர்றுகளை விட்டு பாதுகாவல் தேடு. சரி, ஜும்மாவை கேட்டாச்சு, இப்ப பாதுகாவல் இல்லை. இப்ப நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு போறதான் முன்னுக்கு போ வழி செய்யறாங்க. முன்னுக்கு போறதுக்கு காலையில எலும்பு, குழி, அதிசை, நல்லா பிரஷ் பண்ணு, நல்லா ஷம்போ போடு தலையில, நீ நல்லா முன்னுக்கு போவாய். குர்ஆன் சொல்லுது 6 பேர் பாதுகாவல் தேடித்தான் முன்னுக்கு போனது வாழ்க்கையில். இந்த ஜும்மா பூர்த்தியா கேளுங்க, ஆரம்பத்தில் இருந்து 6 பேர் வாழ்க்கையில் முன்னுக்கு போன 6 பேர் வரலாறு சொல்லிட்டு இருக்கிறேன் நான். ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பாதுகாவல் தேடித்தான் முன்னுக்கு போனது. ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மஆதல்லாஹ் பாதுகாவல் தேடித்தான் முன்னுக்கு போனது. ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் பாதுகாவல் தேடித்தான் முன்னுக்கு போனது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் பாதுகாவல் தேடித்தான் முன்னுக்கு போனது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் பாதுகாவல் தேடித்தான் முன்னுக்கு போனது. 6வது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாரும் பாதுகாவல் தேடின யாரை கொண்டு? அல்லாஹ் 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 அல்லாஹ். பாதுகாவல் ஜின்ன கொண்டு பாதுகாவல் தேடுறது இல்ல, ஜின்னும் ஒரு படைப்பு தான். பாதுகாவல் நூல் கட்டி பாதுகாப்பு தேடுறது இல்ல, நூல்ல ஒன்றும் இல்ல, கையில கட்டுற நூல்ல. சில ஊர்கள் சில நாடுகள் அதுக்கு ஏமாந்துட்டு கழுத்துல தாயத்தை போட்டு பாதுகாப்பு தேடுறது இல்ல. அதுல என்ன இருக்குது பாதுகாப்பு? வீட்டுல தகட்ட தொங்க வச்சு பாதுகாப்புக்கு வச்சிருக்கிறோம். இல்லாட்டி கொச்சிக்காவும் தேசிக்காவும். தேசிக்கா நல்லா பாதுகாக்கும். தேசிக்கால கொச்சிக்காவை கட்டி பாதுகாக்கலுமா? அல்லாஹ் பாதுகாப்பான் எங்களை. தேசிக்கா பாதுகாக்கிறல்ல எங்களை. சில முஸ்லீம்கள் வாகன வியாபாரம் பண்றாங்க, வாகனத்தை கொடுக்கவல முன்னு தேசிக்கா வைக்கிறாங்க. தேசிக்கா பாதுகாக்கும் அப்பா இல்ல, எங்களோட கொள்கை இது. அல்லாஹ் பாதுகாப்பான். 6 பேருடாரு, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறு. இந்த 6 பேரும் பாவித்த வார்த்தை என்ன? அஊது பில்லாஹ். அல்லாஹ்வை கொண்டு நான் பாதுகாவல் தேடுறேன். கண்ணியமிக்க சகோதரர்களே, வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு 3 தடவை சாப்பிடுறது நாங்க. பிரேக்ஃபாஸ்ட் காலை சாப்பாடு, லஞ்ச், டின்னர். ஆனா பாதுகாவல் தேடணும் 10 தடவை ஒரு நாளைக்கு. 3 சாப்பாட்டோட முக்கியம் இது. நான் தான் சொன்னேன் ஆரம்பத்தில், பாதுகாவல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விட்டு பாதுகா. ஒன்று மனிதனுடைய கண், 2வது ஷைத்தான் ஜின். மனிதனுடைய கண் இருக்குதே, அது மிக பொல்லாது. எங்களோட இருப்பான், சேர்ந்துட்டு தான் இருப்பான். பாரக்கல்லான்னு சொல்லேல அவனுக்கு. அவன் நெஞ்சு நிறைய பொறாம, நெஞ்சு நிறைய என்ன பொறாம. அதனால சொல்லப்படாது. பிள்ளைகளை பத்தி பேசுறது, மனைவியை பத்தி பேசுறது, சொத்துகளை பத்தி சொல்றது. நான் கனடாக்கு வந்ததுல இருந்து ஸ்ரீலங்கால 5 வீடு வாங்கிட்டேன். ஹிஸ்டரி சொல்றாரு இவர். என்ன பிசினஸ் அப்படி போகுதா சொல்றாரு. யார்கிட்ட? நல்ல சிரிக்கிற கூட்டம். அதான் சொன்னேன், மோட்ல சிரிக்கிறவன் இருக்கு அவ்வளவுல நல்ல பாம்பு. இவருக்கு தெரியாது, இவர் பிசினஸ் சொல்றார். அதோட அவனுக்கு கல்புல கசடு வருது. அந்த கசடு என்ன செய்து? கண்ணால வெளியாகும். இதுதான் கண்ணூர். அல் ஐனு ஹக்குன் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமிக்க சகோதரர்களே, இதற்குத்தான் அல்லாஹ் இந்த 2 சூறாவையும் இறக்கினான். சூரத்துல் ஃபலக், சூரத்துன் நாஸ். இதில் அல்லாஹ் 5 கெடுதி வச்சிருக்கிறான். பாதுகாவல் தேடுங்க. நாளாந்தம் எத்தனை தடவை? 10 தடவை. நாளாந்தம் 10 தடவை. அடிக்கடி ஷர் பிடிச்சிரும் எங்களை. ஷர்ருல் மா ஹலக் ومن شر غاسق اذا وقب. பாருங்க, எல்லாம் ஷர் தான். ومن شر النفاثات في العقد ومن شر حاسد اذا حسد ومن شر الوسواس. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு எப்படி படிச்சு கொடுத்தாங்க தெரியுமா? உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உக்பா ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இத ஓதணும். எதை ஓதணும்? அவசரப்பட்டு ஓடாதீங்க.
எனக்கு எவ்வளவு ஷர்றுகள் வர இன்ஷா அல்லாஹ் போயிரும். இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு 10 தடவை ஓதுங்க. அதுபோல பாப்பீங்க, உங்களோட கல்வி சந்தோஷம் அடையும், உங்களோட வாழ்க்கை சந்தோஷம் அடையும். ஏண்டா இன்றைக்கு ஜின் ஷைத்தான் எல்லாம் காட்டுல வாழ்ந்த ஜின்னை ஷைத்தானை ஊற்றுலுக்கு வச்சிருக்காங்க. இன்றைக்கு சில பெண்களுடைய வரலாறு சொல்றாங்க, அவங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லா பீரியட்டாம். அது எப்படி வாருது? டாக்டர்கிட்ட போனா டாக்டர் சொல்றானா இதுக்கு மருந்து இல்ல, மருந்து இருக்குது குர்ஆன்ல. அந்த பெண்ணை கல்யாணம் முடிச்சவர் தலாக்குக்கு போறார். இவரோட உடல்றவு கொள்ள இயலாதே, 15 நாள் பீரியட். அவர் சொல்றார் இல்ல 1 மாசம் இல்ல 6 மாசம் கல்யாணம் முடிச்சு. என்ன தீர்வு? தீர்வு இருக்குது, ஷர்ர விட்டு பாதுகாப்பு தேடுங்க. இதுக்கு டேப்லெட்ஸ் அல்ல, எல்லா நோய்க்கும் மருந்து அல்ல, பாதுகாப்பு. நாங்க ஒரு நாளைக்கு 10 தடவை பிள்ளை டாய்லெட்ல இருக்கிறான், மிச்ச நேரம் டாய்லெட்டுக்கு போனா 1 ஹவர் அதுக்கே குந்துறான். பெண் பிள்ளைகள் இப்படி போகுது. வீட்டுக்குள்ள ஜின் இருக்குது, வீட்டுக்குள்ள ஷைத்தான் இருக்குது. சொன்னா விளங்காது, அது பிரதிபலிக்கும் பொழுது விளங்கும். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உக்பத் இப்னு ஆமிருக்கு விளங்கப்படுத்தினாங்க. உக்பா ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ். 5 நேர தொழுகைக்கு பிறகு ஓதின எத்தனை தடவை? 5 தடவை. சத்தமிட்டு ஓதணும். எங்கட பிள்ளைகள் விளங்கோடும், எங்கட மனைவி விளங்கோடும். என்ன? 3 சூரா. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. சுபஹுக்கு பிறகு 1, லோஹருக்கு பிறகு 2, அசருக்கு பிறகு 3, மக்ரிபு பிறகு 4, இஷாக்கு பிறகு 5 தடவை நபியோங்க ஓதிருக்கிறார். சரி, திரும்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உக்பாட்ட சொல்றாங்க, உக்பா அந்த இரவு சஹாபாக்கள் கடினமான இரவு, மழை பெய்யுது, இருள். யா ரசூலல்லாஹ் தொழுவீங்கன்னு எங்களுக்கு பயந்துட்டார். நபியும் கூப்பிட்டு சொன்ன, உக்பா நீங்க காலையில மாலையில 3 தடவை இந்த சூரா ஓது. காலையில சுபஹ் தொழுது அது போதாது, திரும்ப சுபஹ் தொழுட்டு தானப்பா இந்த சூரா ஓதினது. சுபஹ் தொழுட்டு ஓதின போதாது, திரும்ப ஓதுங்க 6வது தடவை. இப்ப காலையில நீங்க சுபஹ் தொழுட்டு வீட்டுக்கு போவீங்க தானே, ஓதுங்க திரும்ப 6. மக்ரிப் தொழுதுட்டு எத்தனை? 7. ஒரு நாளைக்கு 7 தடவை வந்துட்டு, இப்ப ஒரு நாளைக்கு 7 தடவை வந்துட்டு. இப்ப அடுத்தது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. ஏன்னா ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்குள்ள இருந்தது தானே. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்க வருவாங்க விரிப்பு. நபி அவங்க எங்களை மாதிரி போன் பார்த்துட்டு தூங்க இல்லையே, எங்களுக்கு தூங்கும் வரை போன் பார்ப்போம் நாங்க. அது பிறகு தூக்கம் வந்தா போன் வைப்போம் நாங்க. எங்கட காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? தூங்குறதுக்கு விரிப்புக்கு வந்தா 2 கையையும் தூக்குவாங்க. இப்படி ஹதீஸ்ல தெளிவா வந்திருக்கு, 2 மாதிரி வந்திருக்கு. 2 கையையும் இப்படி தூக்கி ஊதுவாங்க. முதல் என்ஃபுஸ் 2 கையிலையும் ஊதிட்டு இந்த 3 சூராயும் ஓதுவாங்க. திரும்ப இப்பதானே ஓதினது இஷாக்கு, மரிபு தானே ஓதினது இல்ல. ஓதி முழு உடம்புலும் தேய்ப்பாங்க, 3 தடவை தேய்ப்பாங்க. ஹதீஸ்ல 2 மாதிரி வந்துட்டு, ஓதிட்டு ஊதுறதா ஊதிட்டு ஓதுறதா, 2ம் செய்யலாம். ஊதி போட்டு என்று ஊதி விட்டு ஓதுதல் அதுவும் சுன்னத் இல்ல. சூறாவை ஓதிட்டு ஊதுறது, ஊதிட்டு முழு உடம்பும் தேய்க்கும். என்ன இரவு தூங்க போறீங்க, தூங்குற இடம் ஷைத்தான் வரலாம். தூங்கும் பொழுது பொறாமக்காரன் ஏதாவது செய்யலாம் உங்களுக்கு. இப்ப எத்தனை தடம் ஆயிட்டு? 8 ஆயிட்டு. 8 ஆயிட்டா இல்லையா? 5 நேர தொழுகைக்கு பிறகு 5 தடவை, காலையில மாலையில 2 தடவை, எத்தனை? 7. தூங்கும் பொழுது 8. 9வது தூங்குறதுக்கு முன்னு தொழுகிற தொழுகை எது?
வித்ர் தொழுக. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட கேட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்ர் தொழுகிற என்ன ஓதுவாங்க? 3 ரக்காத்தான வித்ர் சொன்னாங்க. முதல் ரக்காத்துல சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா ஓதுவாங்க. இரண்டாவது ரக்காத்துல குல் யா அய்யுல் காஃபிரூன் ஓதுவாங்க. மூணாவது ரக்காத்துல 3 சூரா ஓதுவாங்க. என்ன சூரா? குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன் ஓதுற இந்த 3 சூறாவை? இப்ப எத்தனை தடவை? 9 தடவை ஒரு நாளைக்கு. 9 தடவை ஒரு நாளைக்கு வந்துட்டு 10வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு இருக்கிறார். ஒரு நட்டுவ காளி வந்து கடிச்சிட்டு நபி அவங்கள. எங்களுக்கு நெலும்பு கடிக்கலாம், எங்களுக்கு கரப்பத்தான், எலி சொல்ற எலிக்காய்ச்சல், மனிதன் தானே, துன்பம் தரலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே லஅனல்லாஹுல் அக்ரப் லா யதஉ முஸல்லியன், நபியோக சொன்னாங்க, இந்த நட்டுவ காளி அல்லாஹ் சபிப்பானாக என்று சொல்லிட்டு உப்பையும் தண்ணியையும் எடுத்து இந்த சூரத்துல் ஃபலக் சூரத்துல் நாஸ ஓதி அப்படியே தடாவினான். சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் 10 தடவை பாதுகாவல் தேடும். ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை பழக்கும், இவங்க முன்னுக்கு போவாங்க. இந்த 10 தடவை பாதுகாவல் தேடல. இல்ல எனக்கு யார் இருக்குதாப்பா, என்ன யாரும் ஒண்ணு செய்யல, நான் உன்னை நம்ப மாட்டேன், கதைச்சாதான் பேசுறது இன்றைக்கு எல்லாரும். அல்லாஹ் நபி அவங்களுக்கு படிச்சு கொடுத்து குர்ஆன்ல 1400 வருஷம் அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கிறான். இத ஓதி வெற்றி அடை. இவன் சொல்றான் என்ன, எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. கண்ணியமிக்க சகோதரர்களே, அவர வாழ்க்கையை பார்த்தா விளங்கும். வாழ்க்கையில தோத்துட்டு வாரார், வாழ்க்கையில விழுந்துட்டு வாரார், மனைவி சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை, கூட்டாளிமார் சரியில்லை, எல்லா ஷர்ரும் வந்துட்டா காரணம் ஒரு நாளைக்கு 10 தடவை ஓதல்ல, 3 தடவை சாப்பாடு, 2 தடவை டீ. ஆனா சூரத்துல் ஃபலக் சூரத்துல் நாஸ் ஒவ்வொரு நாளும் 10 தடவை ஓதும் பொழுது சகோதரர்களே, எல்லா ஷைத்தான், எல்லா ஜின்கள், எல்லா பொறாமை, எல்லா கெடுதிகளும் காலப்போக்கில் எங்களை விட்டு இல்லாமலாகும். ஒரு நாள் நாங்க ஆரோக்கியமா ஆஃபியத் அடைந்தவர்களா, சந்தோஷமா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பரக்கத் அடைந்தார்களோ, மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி பரக்கத் அடைந்தார்களோ, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பரக்கத் அடைந்தார்களோ, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் எப்படி பரக்கத் அடைந்தார்களோ, மரியம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பரக்கத்தை அடைந்தார்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 6 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்ததை போல் எங்களுக்கும் வாழலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானோடு இந்த 2 சூறாவையும் ஒவ்வொரு நாளும் ஓதும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாய்ந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உண்மையான முஸ்லிம்களாக வாழும் பாக்கியத்தை தருவாயாக, உன்னுடைய கலாமை குர்ஆனை நம்பி வாழக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. ஹஜ்ஜுக்காக புறப்பட்டிருக்கக்கூடிய அனைவருடைய ஹஜ்ஜையும் ஹஜ் மப்ரூராக ஆக்குவாயாக. எங்களுக்கும் ஹஜ் செய்யும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال النبي صلى الله عليه وسلم: نعمتان مغبون فيهما كثير من الناس:
الصحة والفراغ. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. أقول قولي هذا وأستغفر الله لي واستغفروا إنه هو الغفور الله. والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وبارك على محمد. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي رضي الله عنهم، وفاطمة سيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيدا شباب أهل الجنة من هذه الأمة. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات. اللهم ارزقنا حج بيتك الحرم وزيارة روضة نبينا محمد صلى الله عليه وسلم. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صل اللهم وصل على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون، وسلام على المرسلين، والحمد لله رب العالمين.